ஒரு துறவி, அவருக்கு வந்து எப்பவுமே பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லுவார். அதனால் அவர் ஆசிரமத்தில் எப்பவும் கூட்டம் இருக்கும். அவர் மேலே மக்கள் வந்து ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. அந்த துறவிக்கு வேண்டாதவர் ஒருத்தர் அங்கே இருந்தார். அவருக்கு எப்போ பார்த்தாலும் இவர்கிட்ட என்ன பெருசாக பண்ணிட்டாரு, அவருக்கு மட்டும் அவ்வளோ கூட்டம், மக்கள் அவர் அப்படி போயிடுறாங்க. அவர் எப்படா மட்டம் தட்டலன்னு பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாள் இவரும் ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. அப்போ வந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு அம்மா, அவங்களோட ஒரு 7-8 வயசு பையன், அவனை கூட்டிகிட்டு வந்து, இல்லை சாமி நீங்கள் வந்து ஆசி வழங்குங்க அப்படின்னாங்க. அவரும் சரின்னு சொல்லி சில நல்ல வார்த்தைகள்லாம் சில சொற்களை சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்தாரு. உடனே இவர் எழுதாரு, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் உடனே வந்து எல்லாம் நல்லது நடந்துருமா, உடனே பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்ட்டாரு. துறவி டமால்னு அவரை பார்த்து, ஏய் அறிவு கட்ட நாயை, நான் உன்னை எத்தனை வாட்டி பார்க்குறது, எச்சக்கலை நாய், எங்கே ரெண்டா வேலை பார்க்குற எருமாடு மாதிரி இருந்துச்சு அடிப்பேன் சார் அப்படின்னு ஏதோ பேசணும்னா அந்த பதறிட்டான். கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. அத்தனை பேரை வச்சு விட்டு ஏய் அப்படின்னு எழுந்து வந்தார். அப்போ துறவி வந்து அமைதியாக சொன்னார், ஒரு தீய வார்த்தை உனக்குள்ள இவ்வளோ படபடப்பை ஏற்படுத்தி மாற்றம் ஏற்படுத்துதுன்னா, இவ்வளோ தீய மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னா, நல்ல வார்த்தைகள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தத்தானே செய்யும். இவர் அப்படியே வெக்கப்பட்டு தலையை குடிக்கிட்டார். நம்பணும், வார்த்தைகளின் சக்தியை நம்பணும். மேல இருந்து ஒருத்த மாட்டிட்டு இருக்கான் 8வது மாடியில், எங்க பார்த்தாலும் தீ. கீழே தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்து டக்குன்னு வந்து ஒரு பெரிய வந்து இதை பிடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய கம்பளத்தை. டேய் நீ மேலே குதி, நாங்கள் பிடிச்சிக்கிறோம், வேற வழியில் குதின்றாங்க. அவன் சொல்கிறான், நான் நம்ப மாட்டேன், நான் குதிக்கும் போது நீங்கள் அந்த பக்கம் போயிட்டேன். சரி நீ எப்படித்தான் நம்புறது, அந்த கம்பளத்தை கீழே போய் நான் குதிக்கிறேன். கீழே வெறும் கம்பளத்தை குதிச்சா இவன் தான் செத்துருவான். தூக்கிட்டு இருக்கும் போது தான் அதில் குதிச்சா இவனால் தப்பிக்க முடியும். அந்த நம்பிக்கை இல்லாட்டி என்ன? ஸோ வார்த்தைகளில் நம்பிக்கை வேணாமா? வெறும் வார்த்தைகளுக்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா, உங்களுக்கு சொல்லப்படுற வார்த்தைகள் உங்க கடவுளோட அருள்ல முக்கி எடுக்கப்பட்டு உங்ககிட்ட வருது. அப்ப நீங்க அதை நம்ப வேண்டாமா? நம்புங்க. நீங்க புத்திசாலி, தைரியசாலி, பலசாலி. உங்க கண்ணில் ஒளி இருக்கு. உங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்க கை பட்டதெல்லாம் ஓகோன்னு வரப்போகுது. உங்களை விட்டு போனவங்கெல்லாம் வந்துட்டு போறாங்க. உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருந்தவங்க எல்லாம் விலகிட போறாங்க. உங்க கடன் பிரச்சனை எல்லாம் கம்ப்ளீட்டா ஒழிஞ்சிட்டு போகுது. உங்களை விட்டு போனவங்க திரும்பி வரா மாதிரியே உங்களோட வியாதி உங்களை விட்டு போயிட போகுது. ஆரோக்கியம் உங்ககிட்ட வந்துட போகுது. ஏன்னா கடவுளோட செல்ல பிள்ளை நீங்கள். அவருக்கு ரொம்ப பிடிச்சவர். அதனால்தான் அவர் கையில் வச்சு உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நம்புங்க. இந்த நல்ல வார்த்தைகள் உங்ககிட்ட மிகப்பெரிய வித்தியாசத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் நீங்கள் முன்னுக்கு வந்துட்டே இருக்கீங்க. இன்னும் ஓஹோன்னு வர போறீங்க. இனிமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் தான். ஸோ நிம்மதியாக படுத்துங்க. கல்ல ஃப்ரெஷ்ஷாக எழுதுங்க. ஞாயிறு கேரளா வந்து நம்ம